காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். 1227. காதல் எப்படிப்பட்டது? ஏன்னா வள்ளுவரோட காமத்து பாலை நம்ம ரசிக்க பார்க்கணும். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ரசிக்க மறந்ததுனால்தான் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல நிறைய கேஸ் வந்துருது, வழக்குகளா வருது. என்ன அவர் விரும்புறதில்லை, அன்பா பேசுறதில்லை, அவ என்ன அன்பா நடத்துறது இல்லை. ஆனா 2 பேரும் என்ன படிச்சாங்கன்னா பெரிய படிப்பு வச்சிருக்காங்க, பெரிய துறையில வேலை செய்யறான். ஏமா அன்பா நேரம் இல்லைன்றான். அதெல்லாம் ஆர்டிபிஷியல் அப்படின்றாங்க, செயற்கைன்றாங்க. ஆனா வள்ளுவம் இயற்கையை சொல்லுகிறது. எப்படி காதல் பாருங்க. காலை அரும்புதான் அப்படியே விடுது, காலை அரும்பி பகலெல்லாம் அப்படியே விரியுது, மாலை முழுவதுமாக மலர்கிறது. காலை அரும்பி முட்டவிழ்த்து மாலை மலர்கிறது. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று சொல்லுகிறார். அது ஒரு நோய். காதல் ஒரு விதமான நோய் இல்லையா? அதுக்கு நோய்க்கு மருந்து என்ன? எதிரில் இருக்கவங்க தான் மருந்து இல்லையா? அது போய் கடையில வாங்க முடியாது. சார் காதல் நோய் வந்துச்சு, ஏதாவது மருந்து கொடுங்கன்னா அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான். இந்த மருந்து நம் துணையிடம் இருக்கிறது, வாழ்க்கை துணையிடம் இருக்கிறது. அதுதான் வள்ளுவம் சொல்லும் அற்புதமான காதல் வரையறை.